Good morning, Oposters. Welcome to one more edition of Mom Rewriting Celebrity Chef Recipes. வாங்கம்மா என்னம்மா ஷெஃப் ரெசிபி இது பண்ண போறீங்க, ரீரைட் பண்ண போறீங்க? வெங்காயம் 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 கரெக்டா வந்துருவானே இன்னைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக். சொல்லுங்க. ஷீராண்ணம் அப்புறம் இஞ்சி பிக்கிள். ஷீராண்ணம் இஞ்சி பிக்கிள். சரி, ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஷீராண்ணத்துக்கு இஞ்சி பிக்கிள் அதில் நெய் ஊற்றிக்கோ. We'll start with a tablespoon of ghee. சொல்லுங்க. நான் நோட்டா 2 tablespoons of ghee. அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் வாட்டர் இல்லை முதல்ல இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாமே. என்ன போடுறோன்னு தெரிஞ்சுக்கட்டுமே. இது எவ்வளோ போட்டு இது எவ்வளோ? This is quarter cup of sago which has been soaking for 1 hour. Big sago has been soaking for 1 hour. Just add it in this, strain and add. And let me start the stopwatch to show you how long it's going to take. 1 cup of raw rice, which again has been soaking for 1 hour. You can even soak both together. Oops. நடத்துக்கிறமா. அந்த 1 மணி அரிசி காப்பாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. 2-3 மணியா? சரி, ஓகே. So this is 1 cup of rice, quarter cup of sago, and we'll be adding 1 cup of water, and this is unboiled milk. எத்தனை கப்புமா? 4 cups of unboiled milk. 2 கடிச்சு பத்திக்கிட்டா? என்னம்மா அது வாட்ச் ஓட மாட்டேங்குது? பேட்டரி தீர்ந்து போச்சோ. That is 3. That's 4. அவ்வளோதானம்மா? என்னலாம் போடலாம்? இல்லை இது போட்டலாமா? குங்குமப்பூ. 10 strands of saffron for the color. 5 crushed cardamom cloves. இப்போ இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அப்படியே வச்சுடலாமா? வெள்ளம் அப்படியே வச்சுடலாமா? இதே போருமா? இதே போரு ஒன்றாகாது. 2 cup போட்டிருக்கீங்களா? 2 cups of jaggery. You can even mix in jaggery after it's cooked and let it cook and retain heat, but I'm going to add it like this. தண்ணி கொஞ்சம் விட்டுறதுனா விட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ். விட்டாலும் தப்பு இல்லை, விடாட்டியும் தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. I'll just add the whole thing to the cook pot. தண்ணி விடணுமா? சரி, கொடுங்க. I'll add a bit of water to the jaggery to help it melt faster. போருமா? இன்னும் கொஞ்சம் விடுத்தா? Now close this, keep the vent closed. என்ன மோட்ல வைக்கணும் சொல்லுங்க. ரைஸ் மோட்லயே வச்சுக்கலாம். Set it on the rice mode. Keep this aside. Start on the next stuff. அடுத்து என்ன பண்ண போறீங்க? allam pachadi or ginger pickle from the Telugu cuisine. புரிச்சுக்கிட்டா? என்னம்மா இது ஸ்டாப் ஆச்சு? ஏதோ பிரச்சனைமா? டிவி பக்கத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
ஓகே. சரி, இதை சீவிக்கிட்டா. ஸோ வில் டேக் அரவுண்ட் 50 grams ஆஃப். எவ்வளோ எடுத்தேங்க? 50 கிராமா? தெரியல, நான் சும்மா எடுத்தேன் தான். வேணா இன்னும் இருக்கேன். எண்பத்தஞ்சு கிராமே இருக்குது. அடுத்து 100 கிராம் எடுத்துக்கலாம். கொடுங்க, 100 கிராம் எடுத்துக்கலாமா? 50 தான் வச்சிருக்கேன். போகிறது இது 85 கிராம் இருக்குமா? அளவாக இருக்கட்டும். கம்மி பண்ணி இஞ்சி கம்மி பண்ணிக்கோ. இந்த அளவெல்லாம் அதுதான். இஞ்சி இத்தினோண்டு போடுமா? அதுதான் 50 கிராம்னா அவ்வளோதான் வருது உனக்கு. கொஞ்சம் தான் போடுறேன் இஞ்சி. இதெல்லாம் சரி, ஓகே. இஞ்சி ஜாஸ்தி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. போடு. அதனால இது இல்லை, இது போடணும் தப்பு இல்லை. அதுக்கெல்லாம் அளவு வச்சுருக்கேன். வேறு ஒன்று போட்டு கொடுக்கணும். இதில் So be careful. I grated. I peeled my hand yesterday and came very close to opening that injury again today. So be very careful. This is a mean grater. Very sharp and it can hurt you if you're not careful. தெரியாம அங்கேயே வச்சுட்டேன். நான் பண்ணி தரேன். வேண்டாம். இதை கொடுமா, கத்தியில் அப்படி சுரண்டிக்கிறேன். நான் இது போர்மா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இஞ்சி இன்னும் ஒரு துண்டு கூட போட்டுக்கிட்டா? இஞ்சி நிறையா இருந்தால் தப்பு இல்லையாம்மா? If the ginger is young and tender, you don't even need to peel it. If it's very old and woody, then complete peeling is required. அதெல்லாம் டுபா குருமா எதாகும்? தோல் விஷங்கிறாளா? இந்த தோலை மட்டும் நான் எடுத்து இப்போ சாப்பிட்றேன். தோல் அப்படியே பச்சையாக சாப்பிட்றேன். நாளைக்கு நம்ம வீடியோ போடுறோமா ஆஸ்பத்திரிக்கு போகிறோமா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சும்மா கதை. பச்சை குச்சை விடுமோ ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டாமா? மக்கள் நம்பணும் இல்லையாம்மா? காரம் தோலைக்காரம்மா. ஒத்துக்கிறீங்களா இல்லை இதையும் சாப்பிட்டா? சொல்லுங்க. சரி சரி சரி, வாங்க இங்க வாங்க. சரிங்க வாங்க. எப்படி வெட்டுட்டு சொல்லுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும். என்னம்மா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பது என்ன? யாராவது சொன்னான்னா இந்த நெய்யும் தேனையும் கலந்தா பாய்சன், இஞ்சி தோலை சாப்பிட்டா பாய்சன், சாப்பாடை 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா பாய்சன் அச்சு பிச்சுன்னு யாராவது சொன்னான்னா என்ன சொல்லலாம் நீங்கள் பதிலுக்கு? என்னவா சொல்லணும்? ஒன்றும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்லியிருக்கார் 2000 வருஷத்துக்கு முன்னாலே திருவள்ளுவர்? நல்ல சமாச்சாரம் தான் சொல்லியிருக்காரு. வேண்டாம், டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். மெய்ப்பொருள் காண வேண்டாமாம்மா? சரிங்க, நீங்க பண்ண சொல்லிட்டு நீங்க அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு அதை கிளீன் பண்றேன் இதை கிளீன் பண்றேன் அங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. எல்லாம் லைவ் முடிச்சு பண்ணிக்கலாமா? இந்த நேரில் நீங்க வந்து இடக்கு முடக்க பேசுனீங்கன்னா எனக்கு இருக்கிற மரியாதை பாதி போயிடும். ஏன் வச்சுக்கோங்க. நீங்களே மரியாதை கொடுக்கல, என்ன மற்றவெல்லாம் எப்படி கொடுப்பேன் எனக்கு?
நீங்கள் பண்ணலாம், நான் பேசக்கூடாதா? என்ன வாழ்க்கை உன் பக்கத்துலேயே நிற்பாளா அது? ஏன் நின்று என்ன? எதுக்கு நிற்கணும் அப்படி தாரமா கை கை வச்சு கை பத்திரம். போருமா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எண்ணெய் விட்டுக்கோ, நல்லெண்ணெய் விட்டுக்கோ. எவ்வளோ விட்டுரு நல்லெண்ணெய்? நல்லெண்ணெய் 1/4 கப். 1/4 கப். 1/4 கப் ஆஃப் செசமி ஆயில். 3-4 ஸ்பூன் வச்சுக்கோ. டீஸ்பூன். இது 1/2 கப். இதில் பாதி விட்டுக்கிறேன். இப்போ வச்சுருந்தேன் 1/4 கப்பு. இங்கே அதில் இதை போட்டேங்க, வெள்ளத்தை போட்டேங்க. சரி. So I'll add 1/4 cup of sesame oil. அப்புறம் என்ன பண்ணணும்? இது எல்லாமே வறுக்கணும். உள்ள போட்டுறணும், பொரிக்கணும்னு சொல்லுங்க. பொரியணும். This is 1 teaspoon of mustard. This is 1 tablespoon of chana dal. 1 tablespoon தான் அது. 1 teaspoon of fenugreek. ஒண்ணுமா பார்க்குறீங்களா? 1 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூனுக்கு மேலே இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? 1 teaspoon of fenugreek, 1 teaspoon of cumin, 1 tablespoon of urad dal, 1 tablespoon of dania. அவ்வளோதான் இல்லையா? கட்டி பெருங்காயமா கடைசியில் போட்டுருக்கேன். கடைசியில் போட்டுருக்கேன். எவ்வளோ அப்படியா? சரி. And 1 teaspoon of solid asafoetida. இதே போட்டுருலாம். And 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தெரியல 10ன்னு சொல்லிடலாம். 10 Kashmiri chilies for the color. Mix up everything. சொல்கிறேன். Mix up everything so everything gets coated in oil. This is almost like bottle தடுக்கா. நம்ம தாளிப்பு என்ன பண்ணோம்? இதே தானே பண்ணோம். அதே டெக்னிக் தான். என்னம்மா? புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போது உள்ளுக்குள்ள ஒரு கப்பை வச்சு விட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொடுங்க. மீதி எல்லா சமாச்சாரமும் அதில் போட்டுக்கலாம். Now we'll add 1 cup here. Add a bit of oil again. Maybe a tablespoon. Add the chopped ginger to this. இன்னும் பாத்திரம் அகலமாக வச்சிங்கன்னா இதெல்லாம் நல்லா வறுபடும். I'm going to add a broad vessel so all the ginger can get nicely fried. இதுவும் ஒரே இங்கே பாருங்க, இதுவும் ஒரே அகலம் தான். மேலே அகலமாக இருக்கக்கூடாது, மாதிரி கீழே அகலமாக இருக்கணும். இது கரெக்ட். Stuff like this is ideal. இதுவும் கீழே இவ்வளோதான் உட்கார்றது. கீழே அகலமாக இருக்கணுமா? சரி பரவாயில்ல, விடுங்க. இதே வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி பிளேட் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். Add the ginger here. Mix it all up so that everything gets coated. வெள்ளையானு தான் நான் ஆரம்பித்தேன். நம்ம இங்கேருந்து கத்தலாமா? Forgot to add this. This is 1 tablespoon of tamarind. இதை உள்ளே போட்டலாமா? என்ன பண்ணலாம்? சரி. And this is 1 teaspoon of salt. வெல்லம் போட்டால் இது ஃப்ரை ஆகாது. I left out a bit of tamarind and my mom is annoyed. Close this. எவ்வளோ நேரம் பண்ணணும்? தடுக்க எவ்வளோ நேரம் பண்ணீங்க? 6 நிமிஷம். 4-5 நிமிஷத்துலயே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கோங்க. இப்போ 9 நிமிஷம் ஆச்சு. குவான்டிட்டி கம்மினாலும் சீக்கிரம் ஆகிடும். அதனால 9 நிமிஷம் வச்சிருக்கிறது. நீங்கள் அந்த வாசம் கருகிற வாசம் பார்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் 12 இங்கே இதை பாருங்க. 10 செகண்ட் 10 நிமிஷம் ஆச்சு.
13 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். 12லேருந்து 13 நிமிஷத்துக்குள்ள. சரியா? 12 நிமிஷம் அதுக்குள்ள உங்களுக்கு கருகிற வாசம் வந்தாலோ வெள்ளைப்புகை வந்தாலோ எடுத்துடணும். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? Now we will do the garnish for the ஷீரானம். என்ன பண்ணலாம்? முந்திரியும் திராட்சை பச்சை அப்புறம் போட்டுக்கலாம். Shallow fry some cashew nuts and some raisins. அம்மா, இந்த ரெசிபி நீங்களே மாற்றி எழுதினீங்களாம்மா? நான் எதுவும் சொல்லி கொடுக்கல இல்லை. இப்போ மாற்றி எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு கொடுத்தா பட்டுறீங்களா? இது மட்டும் கொஞ்சம் தடவினாங்கல்ல எப்படி போடுறதுன்ட்டு. இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் வறுக்கப்பட மாட்டோம். அதனால அது என்னன்னு பார்த்தேன். Add some cashew nuts and some raisins. இன்னொன்று என்னென்னா, இது குக்கிங் டைம் எவ்வளோ ஆகும்னு ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துடணும். அது முடியறதுக்குள்ளே இது முடியுமா, இன்னும் ஒன்று பண்ணலாமா, பண்ணக்கூடாதான்ட்டு. இப்போ பாருங்க, இது இன்னொரு 15 நிமிஷம் ஆகும் ஈஸியாக முடியறதுக்கு. இப்போ ப்ரெஷர் பில்ட் ஆகிடுது இல்லையா, இன்னொரு 15 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம இன்னொரு 4-5 ஐட்டம் கூட பண்ணியிருக்கலாம். எதுக்கு நான் தலை எப்படி ஆட்டுறேங்க? எதுக்கு நக்கலாக தலை ஆட்டுறேன்? 4 தடவை 4-5 ஐட்டம் சாப்பிட ஆள் வேணும். அதுக்கு இது பண்ணுவோம். நம்ம சாப்பிட்றதுக்காக பண்ணுறோம், சொல்லி கொடுக்கறதுக்கு தான் பண்ணுறோம். க்ளீன் பண்ணக்கூடாது. யாராக்காவது கொடுக்கறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. போடு. The board has built up pressure. போடுப்பா. In the next couple of minutes that should be done. And all we have to do is just mix this in. அடுத்து போட்டுட்டு அடுத்தது இதுக்கு தாளிச்சு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறீங்க? இதுக்கு தாளிக்கலாம். எதுக்குமா? அது தாளிக்க தேவையில்லையே. வெந்தி மேலாக தாளிச்சு போட்டுக்காவா? வெந்தி இருக்குல்லம்மா. அதுலயும் போட்டுக்கா, தாளிச்சும் போட்டுக்கா. வேணும்னா குழந்தைக்கு பட்டர் போட்டுக்கலாம். நேரம் இருக்குங்கிறியா? அம்மா இல்லம்மா, இப்போ ஏற்கனவே தாளிக்கத்தானே பண்றோம். அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அரைச்சிக்கிறப்பா, அதை அரைச்சிட்டு. ஆமாம்மா, அதில் ஒரு பாதி எடுத்து அரைச்சா போருமே. சரி. அது எதுக்கு ஒரு பாதி அரைச்சி ஒரு பாதி தாளிச்சு எல்லாம் பண்ணோம்? Now my mom wants to do a தடுக்கா with this. இதில் என்ன பிரச்சனைன்னா, அவள் என்ன பண்ணுறாளோ நம்ம அப்படியே பண்ணோன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ கடுகு இதில் போட்டிருக்கோம், வெந்தயம் இதில் போட்டிருக்கோம், வரமிளகா இதில் போட்டிருக்கோம், கறிவேப்பிலை திறந்தோன்னு உள்ளே போட்டுருவோம். போட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். மீதி எடுத்து அரைச்ச வேண்டியது தான். சரி, நீங்கள் இப்போ சொல்கிறேன். 12 ஆச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் விடலாம். இருக்கும் புறப்புறான்னு சத்தம் வரதா? ஆஃப் பண்ணிடலாமா? 13 ஆஃப் பண்ணிடலாம். ஒன்பது எடுத்து விடுமா? ஒரு நிமிஷம் மேலே எடுத்துருக்கணும். பருப்பு 1-2 கருத்து இருக்கு. நம்ம 12லேயே எடுத்துருக்கணும். 13 விட்டு தப்பு. இப்போ இந்த எண்ணெய் வடிச்சு விட்டா இல்லை எண்ணெய் அப்படியே வைக்கிட்டா? என்ன எண்ணெய் வடிச்சு விட்டா படிக்க வேண்டாம். போட்டு அந்த சூட்டுக்கு கொட்டிட்டு எல்லாத்தையும் கொட்டு. சூட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக. A few of the dals are blackened. We should have stopped at 12 and let it go for 13. வச்சிருங்க, மேலே வச்சிருங்க. வெளியே போடலாம். ஓகே. Now I am just going to mix in the ginger. The board has finished cooking. இது அப்படியே தாளிப்பு எடுத்து வச்சுடலாம். என்ன
I'm transferring it to another container because I don't want it to cook further. It was already blackened a bit. எண்ணெய் வடிக்காம அதை வடிச்சுக்கோ, அதோட போட்டு கலந்துக்கலாம். எண்ணெய் வடிக்கணுமா வேண்டாமா நீங்க சொல்லணும். இல்ல தொகையிலுக்கு இந்த எண்ணெய் இருக்கிறனா கால்கறதானே விட்டுருக்கோம். நேராக போட்டுக்கலாம். அரைக்கும் போது போட்டுக்கணும், தப்பு இல்லை. இங்கே வச்சு சுட்டி பறிச்சுடலாமா இதை? ஆமாம். திரும்பி வச்சு. Now I just need to blend everything to a paste. If you want to drain out the excess oil, you can. I'm not going to do that. இதை ஊற்றிக்கோ வேண்டாம், ரொம்ப நிறைய இருந்தால் அதோட போட்டு கலந்துக்கலாம் கடைசியில். அது கூடவே அரைச்சா தான் உங்களுக்கு கிரீமி ஆகும். தனியாக போட்டு அரைச்சிங்கன்னா அது எண்ணெய் தனியாக முதக்கும். If you blend in the oil, you get a very, very creamy dip. But for whatever reason, if you do not want to use that oil, you can strain it off and just blend the rest. I'm not going to add in any water. I'm just going to blend this first along with 1/4 cup of jaggery. And we'll blend the whole thing. Camera on. Arna? சுட போறதுமா பார்த்து. தண்ணி விடலாமா வேண்டாமா? தண்ணி விட வேண்டாம். டேஸ்ட் பார்த்துருங்க. டேஸ்ட் பார்த்துருங்க. கறின வாசம் வரதா பார்த்து சொல்லுங்க. கரெக்டா கறிக்கிட்டோம்னா கறிக்கிட்டோம்னு சொல்லிடுங்க, தப்பு இல்லை. நல்லா இருக்கா? கலர் நல்லா இருக்கா? That's how it looks. This is the tadka which is ready, a part of what we have removed. Just remove this. Look at the color. சூடா சாத்துல நெய் விட்டு ரசம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ நாக்குல தண்ணி வருது. Now this is ground without any water. இது வெச்சுக்கலாம், ஒரு மாசம் வெச்சுக்கலாம் இத. And you can store it without refrigeration for a few weeks. Okay, ma? Do not ensure that you don't use your fingers. Don't touch this. கை தொட்டீங்கன்னா கெட்டு போயிடும். கை தொட்டீங்கன்னா அது அன்னைக்கே போட்டுருங்க. கை தொடாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எண்ணெய் விடல, கை படாமல் இருக்கிற வரைக்கும் இது ஜாம் மாதிரி ஆயிருக்கும். நல்லா இருக்கா? Bottle this and this will taste delicious with anything. Okay. இது ஓபன் பண்ணி காமிச்சுட்டா. Now the pressure is not settled, but I'm still going to open this and show you how it looks. It will mostly be cooked. No, 10 நிமிஷம். கொஞ்சம் இங்கே வருங்க.
இது இப்போ விசில் ரிலீஸ் பண்ண ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பால்கள் வெளியில் வந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் விடுங்க. ஏன்னா நல்லா பொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் உள்ளே கலந்துருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு நாள் காய் வியாபாரம் பண்ண போட்டாம்மா. ஒரு நாள் காய் வியாபாரம் பண்ண போட்டா You should have let the pressure settle, but that's fine. No big deal. இது தொடச்சு விடுங்க. அந்த இதை எடுத்தது, இஞ்சி எடுத்தது. Now I am just going to mix the jaggery, which is already melted well. Mix it well. And let the whole thing sit and retain heat. Mix in the garnish which you made. A bit of edible camphor. Pachakalpuram. Just ensure that you crush it well. Mix in the powder. And just mix up everything together. எதுமா விஸ்கா கொடுங்க. So let everything sit and retain heat for a while. Just ensure that there are no lumps. Mix it really well and use a whisk if you like. Okay, you can adjust the consistency by varying the amount of liquid you add. So this will thicken up on cooling. சரிம்மா, டேஸ்ட் பார்த்துட்றீங்களா? ரெண்டுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்லிடுங்க. நம்மளுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. இன்னைக்கு கதை முடிஞ்சது. ஒரே நிமிஷம் சுவாமிக்கு வச்சுக்காங்க ஸ்ரீரண்ணம். அப்படி தூக்க முடியாது அதனால. If your jaggery has salt in it, taste your jaggery. If it has salt in it, it might curdle the milk. So mix it in after it cools down a bit. So my mom is slowly getting the hang of rewriting celebrity chef recipes. நம்ம ஈஸியாக இருக்கா? இப்போ பார்த்தோன்னே எப்படி ஆப்போசிட்டில் பண்ணலான்னு தெரியுறதா உங்களுக்கு? யாரம்மா? சரி, நீங்கள் பார்த்துருங்க. நேராக கெட்டியாயிடும். பார்த்து சூடாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க. அரிசி ஜவ்வரிசி இது அப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்து கொடுத்தா பாருங்க. கலர் நல்லா இருக்கு. கலர் நல்லா இருக்கு. இந்த பால் விட்டனால ஜவ்வரிசி மட்டும் பால் தெரிஞ்சிருக்கா? ஒன்றும் புரியல. அந்த கை சூப்பராக இருக்கு. வெள்ளம் இதே நல்லா கரெக்டாக இருக்கு. ஜவ்வரிசி நல்லா வந்திருக்கா? நல்லா இருக்கு. ஜவ்வரிசி அடையாளமே தெரியல. நல்லா எடுத்து. சரி, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சரி, எல்லாம் பச்சடி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, ஏலமச்சி தொட்டு இது சாப்பிடலாம். அவ்வளோதான். கடுமாங்காய் தொண்டு இது பால் எடுப்புறது சாப்பிடலாம். அவ்வளோதான்.
சொர்க்கம் எத்தனை மார்க் இதுக்கு எத்தனை மார்க் இதுக்கு எத்தனை மார்க் சொர்க்கம் 200 ரொம்ப சாப்பிட சூப்பரா அப்படிலாம் இருக்கு சொல்லப்படாது. இல்ல இல்ல இது நம்மளே ரொம்ப- பண்ணிட்டு நம்மளே இல்ல, இல்ல. தூக்கப்படாது. சாப்பிட்டு யார் வேணா பண்ணி சாப்பிட்டோம் சூப்பரா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ரெண்டுமே இது சாப்பிட்டு ஒரு வாய் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா கொள்ளும் So this is the main dish and this is the side dish. Try this out. சைட் டிஷ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் தயிர் சாதத்துக்குள்ள சூப்பரா And please post your validations. Ultra simple recipes made even more simple with Topos. Start to finish, it will take you less than 20